லட்சுமி கொஞ்ச நேரம் ஆடாம அசையாம அப்படியே இருக்கணும். ஒரே ஒரு ஸ்னாப் எடுத்துறேன். எனக்கு பயமா இருக்குங்க. என்ன இது சின்ன பிள்ளையாட்டம்? பயமா இருக்குன்னு பயப்படாத. ஐயோ, நான் விழுந்துட போறேங்க. விடமாட்டேன். போட்டோல தான் விழுவேன். கொஞ்ச நேரம் சும்மா. ஐயோ, குதிரை ஓடிட்டு போதுங்க. எனக்கு பயமா இருக்கு. ரேஸ் குதிரை இல்ல, போஸ் குதிரை. பயப்படாத. ஓகே, ஸ்டடி. 1 2 3. வெரி குட், வெரி குட். கம் ஆன், கெட் டவுன். குட். அம்மாடி, இப்பதான் எனக்கு மூச்சே வந்தது. எங்க போட்டோல எப்படி வந்திருக்கு? மூச்சு விடுறதெல்லாம் போட்டோல இருக்காது. இந்த லீலா பத்தியா எவ்வளவு தைரியசாலி. குதிரை மேல ஏறிக்கிட்டு ஊட்டி பூரா சுத்திட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப தைரியங்க. அதோ வராளே. பாத்து பாத்து. கண்ணன், இஸ் மிஸ்டர் பாஸ்கர். என்னுடைய காலேஜ் மென்ட். ஊட்டி சீசனுக்காக இங்க வந்திருக்கார். ஹலோ. நான் இப்ப கண்ணன் சொன்னனே, அவர் இவர்தான். இவ என்னுடைய சிஸ்டர், பேரு லட்சுமி, மிஸ்ஸஸ் கண்ணன். வணக்கங்க. லீலா, இது உன் சொந்த சிஸ்டர் தானே? ஆமா. ஏ இல்ல, இவ்வளவு அடக்கம் ஒடுக்கமா இருக்காங்க. நீ அல்ட்ரா மாடர்னா இருக்க. ஷூ, வாட் a difference. அதுக்கு காரணம் டிஃபரண்ட் மதர் சேம் ஃபாதர். இவங்க அம்மா தான் அவங்க அப்பாவுக்கு லீகல் வைஃப். ஐ see. ஆனா லீலாவை நான் அப்படி நினைக்கவே இல்ல. எங்க அம்மா வயித்துல பிறந்த என் தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன். ஆஹா, அதான் இவ்வளவு உயர்ந்த பெண்ணா இருக்கிறீங்க. மிஸ்டர் கண்ணன், லீலாவுக்கு நான் இருக்கிற வீடு தெரியும். வர சண்டே நைட் நீங்க 3 பேரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். நோ, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இல்ல கண்ணன், உங்களுக்கு கேட்காம நான் வரதா சொல்லிட்டேன். அப்ப நீ போயிட்டு வா. டோன்ட் பி சில்லி. நீங்க எல்லாம்யா மிஸ்டர் பாஸ்கர். நீங்க டின்னருக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நான் உங்களை கூட்டிட்டு வரேன். டன். Thank you. Come on. லட்சுமி, ஐய், உன்னுடைய பட்டு உதடுகள் இந்த பனிக்காத்துல வெடிச்சிருக்கேன். அதுக்கு நான் மருந்து தடவட்டுமா? என்ன மருந்துங்க? இந்த மருந்து. நீங்க சொல்ற மருந்து அடிக்கடி தடவினா உதடு இன்னும் காயமாயி. கன்னத்தையும் உதட்டையும் காயப்படுத்துறதுதான் காதல். போங்க. லட்சுமி, இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்னு சொன்னா தானே தெரியும். தங்க விக்கிரகம் மாதிரி இருக்க. ஊட்டி கொடுக்குது இல்ல? அம்மா அடி, காட்டுல மேட்ல ஓடி ஆடி காலெல்லாம் வலிக்குது. இந்த குளிர்ல லீலா எப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்காளோ? சுத்திக்கிட்டு தான் இருந்தேன். இதோட 3 வாட்டி வந்துட்டேன். ரூம் பூட்டியே இருந்தது. உங்க 2 பேத்தையும் தேடி இந்த ஊட்டி ஃபுல்லா சுத்தியாச்சு. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. நமக்கா அங்க பாஸ்கர் காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வரல லீலா, நீ அத்தனை மட்டும் கூட்டிட்டு போ. என்னால இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீ வராட்டி நானும் போகல. ஐயோ, அது நல்லா இருக்காதுங்க. நீங்களும் லீலாவும் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நான் தைரியமா இருப்பேன். சரி, நீங்களாவது வாங்களே. நம்ம 2 பேரும் போயிட்டு 2 ஹவர்ஸ்ல வந்துடலாம். என்ன யோசிக்கிறீங்க? போயிட்டு வாங்களே. சரி, பத்திரமா இரு. கண்ணன், நீங்க 2 பேரும் இங்க வந்தத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். What shall I offer you? Brandy or whiskey? Anything you like. Mary, 2 whiskeys. பாஸ்கர், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. நீங்க சும்மா இருங்க. இவர் எப்போ இப்படிதாங்க. தனக்கு விளம்பரமே தேடிக்க மாட்டார். பாஸ்கர், ஊத்தி கொடுங்க. Oh yes. லீலா, Come on. Drink and enjoy yourself. Go on. இந்தாங்கம்மா பால். ஐயா எப்பங்க வருவாரு? ஐயாவுக்கும் பால் கொண்டு வரட்டுங்களா? ஐயா ஒரு விருந்துக்கு போயிருக்காரு. அவர் அங்கேயே குடிச்சிட்டு வந்துருவாரு. Come on, டேபிள் போடுங்க. ஓ, நான் அவ்வளவு பணம் கொண்டு வரல. நீங்க ஆளுங்க பிரதர். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். Thank you. என்கிட்ட 2 ஜாக். Hey, I got 2 queens. 2 ராணி. வெரி குட் கண்ணா. நீங்க தான் தொடர்ச்சியா வின் பண்ண போறீங்க. Thank you very much. என்ன பிரதர், 2 ராணின்னு சொல்றீங்க, ஒரு ராணி தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் எனக்கு ஒரே ராணி தான். அவ ஹோட்டல் ரூம்ல இருக்கா. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அத்தானை காணோமே. ஒருவேளை வழி தவறி போய் தவிச்சிட்டு இருக்காரோ?
என்ன பிரதர், என்னமோ சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணு இல்ல பாஸ்கர், நிறைய பணம் உங்களுக்கு எல்லாம் கடன் சொல்லியே ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க பிரதர். இந்த இந்த உண்டில ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு நீங்க பாட்டு ஆடிட்டு இருங்க பிரதர். நான் இவங்களுக்கு நான் செட்டில் பண்றேன். கால் மணி. ஓகே. லட்சுமி எங்க? லட்சுமி காணோம். லட்சுமி, லட்சுமி உடம்புக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, ராத்திரி 2-3 வாட்டி வாந்தி எடுத்தேன். கொஞ்சம் மயக்கமாவும் இருந்தது. மயக்கமா இருந்துச்சா? ராத்திரி நான் வந்தப்ப என்கிட்ட ஏன் சொல்லல? நீங்களும் மயக்கமா தானே வந்தீங்க? சாரி லட்சுமி, இந்த லீலா பேச்சு கேட்டு அங்க போனதே தப்பு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அது ஒரு கெட்ட கனவு மாதிரி நினைச்சு நானே மறந்துட்டேன். நீயும் மறந்துட. அம்மா, உனக்கு திடீர்னு வாந்தி வர காரணம்? உங்க அம்மாதான். எங்க அம்மாவா? என்ன சொல்ற நீ? உங்க அம்மா சீக்கிரம் பாட்டி ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்கல்ல, அதனாலதான் எனக்கு வாந்தி வருது. அப்படியா? இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. முதல்ல ஊருக்கு போகணும். இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும். ஊர் பூரா சொல்லணும். முதல்ல எங்க அப்பா, அண்ணன், அத்தை, அம்மா, எங்க மாமா, இன்னும் யார் இருக்காங்க? வேலைக்காரி மங்களம். மங்களத்துக்கிட்டே சொல்லுவா. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, பாப்போம். மெல்ல 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 மெல்ல. என்ன சிரிப்பும் கும்மாளமா இருக்கு? வாடாப்பா வா. உன் பொண்டாட்டிக்கு ஆம்பளை புள்ள பிறக்க போதா பொம்பளை புள்ள பிறக்க போதான்னு இங்க ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதுல என்னமா சந்தேகம்? நான் சொல்றேன், நிச்சயமா பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அம்மா, கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்கம்மா, ஒருத்தர் மனசுல எதை பத்தி நினைச்சு உரு போட்டுட்டு இருக்காங்களோ அது அப்படியே பலிக்கும், தெரியுமா? அதுதான் சைக்காலஜி. என்ன செய்யும், எனக்கு என்னப்பா புரியும்? சொல்ற கேளுமா. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்க டிராயிங் மாஸ்டர் பாரத மாதா படம் போட சொன்னார். அப்ப என் கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்த பார்வதிங்கிற பொண்ணு மாடு முட்டி செத்து போச்சு. அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் வரைஞ்ச பாரத மாதா படம் அப்படியே பார்வதி ஆட்டம் இருந்துச்சு. என்ன அறியாம என் மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே படத்துல வந்துடுச்சுமா. அப்ப உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரியே ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறேன். போதுமா? அத்தை, நீங்க ஆடுங்க. என்னமோப்பா, நீ வந்திருக்கிறிய 4 பேரும் ஆடலான்னு தொந்தரவு பண்ணாங்க, உட்கார்ந்துட்டேன். எப்படி ஆடுறதுன்னு ஒண்ணும் புரியல. இதுல ஆடணும். இதை வச்சு அடிக்கணுமா? முதல்ல உட்காருங்க. என்னப்பா நீ உட்காருங்கிற நில்லுங்கிற, எப்படி ஆடுறதுன்னு ஒண்ணும் புரியலையே. என்னமா அடிக்கிறாங்க? லட்சுமி, ஸ்ட்ரைக்கரை கரெக்டா வச்சாடு. நீ கோட்டை தாண்ட. நான் எப்பவுமே கோட்டை தாண்ட மாட்டேங்க. என்னங்க இது? நம்ம கை வெள்ளை இல்ல, நீங்க ஏன் கருப்பு காய் அடிச்சீங்க? நான் லீலா ஆனதை பாத்துக்கிட்டே இருந்தேன்னா நானும் கருப்பு காய் அடிச்சிட்டேன். கண்ணா, லட்சுமி தான் உன் பக்கம், லீலாவே நினைச்சிட்டு ஆடாது. முதல்ல நீங்க உட்காருங்க. என்னப்பா நீ உட்காருங்கிற நிலையில நான் அழுகுனியாட்டம், அழுகுனியாட்டம். என்ன முதலாளி, சௌக்கியமா? ஏதோ இருக்கேன் சித்து. நேத்து உமக்காக வசந்தாவை ட்ரை பண்ணேன். அது இழுத்த இழுப்புக்கு வரலன்னு உடனே விட்டுட்டேன். ராத்திரி 1:30 மணி இருக்கும், ரஞ்சனிய பிக்ஸ் பண்ணேன். விடிய விடிய ட்ரை பண்ணேன். அதுலயும் விவகாரம் வந்துடுத்து. விடிஞ்சதோ இல்லையோ கல்யாணி ஞாபகம் வந்துடுத்து. கல்யாணித்தான் உமக்கு பொருத்தம்னு பிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி? ஐயோ, வசந்தா ரஞ்சினியாவது ஓரளவு ஒத்துக்கலாம். கல்யாணி கெடுத இருக்க குரூப் டான்ஸ்ல இருந்து ரிகார்ட் டான்ஸ் போச்சு. அது நமக்கு ஒத்து வராது. ஓய், நீ எந்த கல்யாணிய சொல்றீர்? ராயப்பட்ட கல்யாணி தான். அடச்சே, நான் ராகம் கல்யாணம் சொல்றேங்கடா. உம்ம படத்துக்கு எந்த ராகத்தை போட்டா பொருத்தமா இருக்கும் நான் பார்த்தா
நீர் உம்ம பொருத்தத்தை பாத்துக்கிறீரா? கள்ள சிரிப்பு கண்ணான்னு நினைப்போ. ஏனா நமக்கு எப்படி கேஷா செக்கா? செக்கிட்டேன். அப்ப சுத்தம் கிராஷ் பண்ணிட்டேனே. கிராஸ் பண்ணிட்டாலும் என்னடா கையே வைக்கல அதுக்குள்ள ஆகா ஆகாங்கிற? கைய வைக்கிறதுக்கு முன்னாடி தாங்க ஆஹா, கைய வச்சுட்டீங்க ஓஹோ ஓஹோ. வாங்க வாங்க, வணக்கம். என்ன முதல்ல கழுத்தை நீட்டுங்க. எதுக்கு இதெல்லாம்? இல்லைங்க சார், நீங்க இசையமைச்ச படம்னா ஜனங்களுக்கு படு குஷிங்க. நேத்துக்கு ரிலீஸ் ஆச்ச நம்ம படம், அதுல நம்ம பாட்டு தாங்க நிக்குது. ஏதோ பகவான் பரமாத்மா போட்ட பிச்சை. எனக்கு தெரிஞ்ச மியூசிக்ல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி போட்டு இருக்கேன். அண்ணே, இனிமே வர இந்தி படங்களை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க. ஒத்துக்கிட்டாங்க ஆகணும். நீங்க ஒத்துக்கலாம்டா, முடியலையே. ஹலோ, மியூசிக் டைரக்டர் இந்திரஜித் பேசுறேன். whom do you want please? அண்ணே, அண்ணா வணக்கண்ணே. அண்ணே வணக்கம், நமஸ்காரம் அண்ணே. ஆமா, நேத்து நான் தோட்டத்துக்கு போன் பண்ணியிருந்தேங்க. நீங்க கூட்டத்துக்கு போயிருந்ததா சொன்னாங்க. ஆமாண்ணே, பல்லாண்டு வாழ்க்கை நேத்து பார்த்தேண்ணே. நீங்க பல்லாண்டு வாழணும் அண்ணே. 30 நாள்லயே படம் முடிக்க போறீங்களா? சரிண்ணே. ஓ, நல்லா போட்டு தரேண்ணே. ஐயோ, நான் பாக்கியமா நினைக்கிறேன். ஆமா. ஐயோ, டைம் என்ன கேட்கறே? உங்க டைம் தான், நீங்க சொல்றதுதான். எங்க பார்க்கட்டும்? தோட்டத்திலயா? பிரேக்ல மாமலா ஆபீஸ்க்கா? வந்துடுறேண்ணா. நமஸ்காரம், வணக்கம் வணக்கம். ஒரு தெய்வ பிரவீனா. ஆமா சார், டைம் 5:30. ஓ, கார் ரெடி பண்ணிக்கோ. எஸ். ஸ்டாக் பொசிஷன். ஓ, கேஸ் இருக்கு. ஓகே. என்ன கேஸ்? கோர்ட் கேஸ். உமக்கு என்ன நான் சும்மாறேன். இது நம்ம பாட்டு. ஐயோ, அசிஸ்டன்ட். என்னப்பா பாட்டுன்னா யார் வீட்டுக்கு போறாரு? முதலாளி என்ன, மியூசிக் டைரக்டர் அண்ணன் எப்பவுமே 5:30 மணி ஆச்சுனால பாட்டுன்னா நிப்பாட்டுன்னு வழக்கமா பீச்சு கார் எடுத்துட்டு போனாருன்னா வெடிஞ்ச போடுவா, திருப்பியே வருவார். ஐயோ, புலம்பி பிரயோஜனம் இல்ல. சாத்தனூர் ஷூட்டிங்க தள்ளி வைங்க, ஓத்தனூர்ல எடுத்துக்குவோம். ஓட்டலூர்லயா?